இயேசு வேத வசனத்தை பார்த்து அதை ஆராய்ந்து அதிலே தேவனுடைய பார்வையில் அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதை பார்த்தார். அப்படியே தான் நாமும் இன்றைக்கு அவரை போலவே தான் இந்த தேவனுடைய வார்த்தையில் சென்று அங்கே நம்மை காண வேண்டும், நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதை காண வேண்டும். வேத வசனத்தை எடுக்கும் போதெல்லாம் எப்படி எடுக்கணும்? உங்களை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை பார்க்கும்படியாக. என்ன எழுதியிருக்கு, எந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு, என்னை பற்றி என்ன எழுதியிருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் நான் யார், நித்திய ஜீவன் எனக்குள்ள வந்திருக்கிறபடினால் நான் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், என் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், என்னுடைய கையின் பிரயாசத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும். எது நியாயம்? கடவுள் சொல்கிற நியாயம் என்ன, நான் சொல்கிற நியாயம் இல்லை. நம்ம நியாயத்தை பேசக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையை பற்றி, நான் எப்படி இருக்க வேண்டும், அதை நான் வாசிக்க வேணும். எனக்கு தப்பு இருக்கா, நான் திருத்திக் கொள்ள வேண்டும். தப்பான எண்ணங்கள் இருக்கா, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தரித்திர எண்ணங்களை மாற்ற வேண்டும், தோல்வி எண்ணங்களை மாற்ற வேண்டும், வெற்றியின் எண்ணங்களை, செழிப்பின் எண்ணங்களை எடுத்து உள்ள வைக்க வேண்டும். இல்லைங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் எப்படி எடுக்கணும்? என்னை பற்றி என்ன எழுதியிருக்கு, நான் இப்பதான் கத்துக்க போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு திருப்போம். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது தேடி பார்த்து வாசித்து தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய இருதயத்தையும் அதற்கு ஏற்றாற் போல மாற்றி அமைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. நல்லா கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசிகளுடைய எண்ணங்கள் போல உங்களுடைய எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அந்த லெவலில் வாழாதீங்க, அந்த லெவலில் திங்க் பண்ணாதீங்க, அதோட போய் ஜாயின் ஆகிடாதீங்க. அந்த திங்கிங், அந்த லைஃப், அதோடு போய் பிணைக்கப்பட்டு விடாதீர்கள். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்ட, இங்கே ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்கிறேன், பி நாட் அன்ஈக்குவலி யோக்ட். அது ஆங்கிலத்தில் சொல்லி தான் விளக்க போகிறேன், ஏன்னா அது ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்காங்க. பி நாட் அன்ஈக்குவல். அன்ஈக்குவல்னு சொன்னால் சமம் அல்லாதது இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு எது சமமாக இருக்குதோ அதோட போய் நீங்கள் ஒட்டி கொள்ளுங்க. உங்களுக்கு சமம் இல்லாத, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்களுக்கு ஏற்றதா இல்லாத காரியங்களை நீங்கள் அதோடு கூட உங்களை பிணைப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம், அதோடு கூட சம்மந்தப்பட்டு விடாதீர்கள், அதோடு போய் இணைஞ்சிடாதீங்கிறார். உங்களுக்கு சமமாக என்ன? நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தராகி இயேசுவுக்கு சமமானவர்கள். ஏனென்றால் அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். புது சிருஷ்டிப்பில் தேவன் உங்களை அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த லெவலுக்கு கீழே வராதிங்க. அப்ப சொல்றார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப உங்க லெவல் என்ன? நீதி. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய லெவல் நீதி, நீதிமான். அப்ப நீங்க நீதிமான். அப்ப உங்களுடைய எண்ணங்கள்ல நான் பாவி, நான் மீட்கப்பட்ட பாவி, நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, நான் மன்னிக்கப்பட்ட பாவி, இதெல்லாம் உங்க லெவல் கிடையாதுங்க. உங்க லெவல் வேற. என்ன பிரதர் மன்னிக்கப்பட்ட பாவின்னு தானே சொல்றேன்? இல்ல இல்ல, அது கிடையாது உங்க லெவல். என்ன பிரதர் மீட்கப்பட்ட பாவி தானே? இல்ல இல்ல, அது உங்க லெவல் இல்ல. தேவனோடு கூட அவருடைய வலது பாரசத்திலே அவருடைய குமாரனோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீங்கள். அவரோடு கூட அவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் நீங்கள். பாவி இல்ல, நீதிமான்கள் நீங்கள். அந்த நீதிமான்றது கொஞ்சம் கூட இறங்கி வரக்கூடாது நீங்க. அதுதான் உங்களுடைய லெவல். அதுதான் டோன்ட் பி அன்ஈக்குவலி யோக்ட்னு சொல்றாரு. உங்க லெவலுக்கு கீழே உங்களுடைய மனதை செட் பண்ணி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு என்ன லெவல் கொடுத்திருக்குதோ அந்த லெவல்ல இருங்க. உங்க அந்தஸ்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க அந்தஸ்தை, உங்க மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன்படி இருந்து கொள்ளுங்க. உங்க பேச்சு அதன்படி இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்கள் அதன்படி இருக்கட்டும், உங்களுடைய நினைவுகள் அப்படி இருக்கட்டும். அதை விட்டு கொஞ்சம் கூட கீழே இறங்கி வராது. என்ன பிரதர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூட அவர் 30 வருஷமா கிறிஸ்தவர், அவர் அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு, அதனால எனக்கும் அப்படியே. அவர் லெவலில் உங்கள் லெவல் ஆக்கிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி லெவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு விளங்காமல் அந்த லெவலில் இருக்கார் அவர். நீங்கள் இறங்கி வந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் லெவல்லையே அவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஓட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம், விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். அவர் அவரோட சண்டைக்கு வருவார், அவர் சண்டை போட்டுக்கிட்டோம். நீங்கள் அவரோட சண்டை போட வேண்டிய அவசியம்
கிடையாது. நான் நீதிமான்னா நீதிமான் தான், கடவுளே சொல்லிட்டார். அதை எதிர்த்து சண்டை போடுறோம், போட்டுக்கிட்டோம். நான் நீதிமான் இருக்கீங்களா? அப்போ அதுதான் நம்முடைய லெவல் பாருங்க. அப்போ பாருங்க, கலாத்தியர் 4 திருப்புங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய லெவல்லேருந்து சிலர்லாம் கீழே இறங்கி வந்துடுறாங்களேன்னு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்களை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. 8-9 வசனங்களை பாருங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? பாருங்க, பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகள், அவைகளுக்கு எப்படி நீங்கள் வர முடியும்? அது உங்கள் லெவல் இல்லைன்றாரு. உங்கள் லெவல் வேற. ரிலிஜனில் இறங்கிடாதீங்க. பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகள் அல்ல உங்கள் இருதயம். ஜீவனுள்ள தேவனோடு கூட ஐக்கியம், அதுதான் உங்களுடைய லெவல். பிதாவோடு கூட பிள்ளையாக வாழ்வது, அதுதான் உங்களுடைய லெவல். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். யோவான் 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில அவரை உங்களிடத்துக்கு அனுப்பேன். அது சொல்கிறார், நான் போகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா போகலன்னா பரிசுத்தாவியானவர் வர முடியாது. நான் போனால் அவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பார்ன்றார். இனிமே நான் இங்கே இருக்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா நான் எதுக்கு வந்தேனோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். கல்வாரி சிலுவையில் போய் பலியாகி உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்கு பாவத்தை போக்கி உயிரோடு எழுந்து எல்லாம் பண்ணியாச்சு. நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சாச்சு. அது முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்? பரலோகத்துக்கு போக போகிறேன். அங்கேருந்து இன்னொருத்தர் அனுப்ப போகிறேன். அவர் ஆவியானவர், பரிசுத்தாவியானவர். அவர் வரணும். அவர் இப்போ நான் மனுஷ சரீரத்தில் இருக்கிறனால ஒரு இடத்துல ஒரு நேரம் தான் இருக்க முடியும். 2 ஊரில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு ஊரில் தான் இருக்க முடியும். அவர் எங்கும் இருப்பார். எல்லா விசுவாசிகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணி அசைவாடி எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார். அவர் சில காரியங்களை செய்வார். என்ன செய்வார் அவர்? இங்கே பாருங்கள், 8ஆம் வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏன் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார்? 9ஆம் வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். ஏன் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துறார்? நீங்கள் என்னை இனி காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். அப்போ நீதியை குறித்து எது கண்டித்து உணர்த்துறாருன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் எதை குறித்து போதிக்க போறாராம்? கண்டித்து உணர்த்துவார்னா நீதியை குறித்து. இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கிறார் ஆவியானவர். இந்த சபையில் என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ நீதியை குறித்த போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் ஏன் சும்மா பாவி பாவின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற? எதுக்கு ஒன்னையே நீ மட்டம் தட்டிட்டு இருக்க? எதுக்கு ஒன்னையே அருகதையற்றன்னு சொல்லி இப்பெல்லாம் சொல்லாத. நீ நீதிமான் என்று உணர்த்துவார். பாருங்க எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏன் உணர்த்துவார்? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். அதில் 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. எதுக்கு நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னா, நான் இனி உங்களிடத்தில் இராமல் பிதாவினிடத்தில் போறேன்றார். அதில் என்ன இருக்குது? 2 காரியங்கள். ஒன்று, நான் இனி உங்களிடத்தில் இராமல் பிதாவினிடத்தில் போறேன்னா என்ன அர்த்தம்? நான் எதை செய்யணுமோ செய்து முடிக்கிறேன். முடித்த பிறகு நான் அங்கே போகிறேன். அப்போ நீங்கள் அதை விசுவாசிங்கள். நான் உங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக வந்தேன், உங்கள் பாவத்தை போக்கும்படியாக வந்தேன், ரட்சகராக வந்தேன். அதை செய்து முடித்து விட்டு தான் இங்கேருந்து போகிறேன். அப்போ நான் போகிறபடினால்னு சொன்னால் அப்போ நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆகவே உங்களை அந்த காரியம் நீதிமான ஆக்கி இருக்கிறது. என் ரத்தம் உங்களை பாவங்கள் எல்லாம் போக்கி கழுவி இருக்கிறது. நீங்கள் தேவன் முன்பாக இப்போ நிற்க முடியும். ஏன்னா நான் எதை செய்ய வந்தேன்னா செய்து முடிச்சிட்டேன். அதனால தான் போகிறேன். முடிக்காமல் போகிறதில்லை. அவர் எதை செய்ய வந்தாரோ அதை செய்து முடித்து விட்டார். ஆகவே தான் சொல்கிறார், நான் இனி உங்களிடத்தில் இராதபடி நான் போகிறபடினால் நீதியை குறித்து உணர்த்துகிறேன். ஏன்னு சொன்னால் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுப்பா, எல்லாம் செய்து முடிச்சு விட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் முடிச்சாச்சு. இனி நீ நீதியை விசுவாசிக்க வேண்டியதான். ஒன்றுதான், நான் நீதிமான் என்று நீ விசுவாசிக்க வேண்டியதுதான். நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் போயிட்டு வரேன். அதனால ஆவியானவர் அனுப்புகிறேன். அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு நீதியை பற்றி சொல்லுவார். நீ எப்படி நீதிமானாக இருக்கிறாய் என்பதை பற்றி சொல்லுவார். நீ விசுவாசி அதை. அதனால தான் சொல்கிறாரு, நான் இனி உங்களிடத்தில் இராதபடிக்கு பிதாவினிடத்தில் போகிறபடினால் அவர் உங்களை என்ன பண்ணுவார்? நீதியை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார். 2வது காரியம் என்னன்னா, இந்த சத்தியத்துக்குள்ள முழுமையாக அவர் நம்ம நடத்துவார். நீதியின் சத்தியத்துக்குள்ள. ஏன் இந்த சத்தியத்துக்குள்ள நடத்தினால்தான் இயேசு இப்போ போயிட்டார் பிதாவினிடத்தில். நாம் ஒவ்வொருவரும் ஒரு இயேசு போல இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஹலோ, அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்திருக்கிறார். இங்கே ஒரு பெரிய வேலை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் ரட்சகர்,
கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து பாவிகளாய் தேவனுக்கு தூரமாய் அருகதையற்றவர்களாய் தேவனத்தில் வர முடியாதவர்களாய் இருந்தவர்களை புத்திரராய் குமாரராய் பிள்ளைகளாய் மாற்றி அதுக்கு வேண்டிய மாற்றுறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவர் நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு, அவர் அனுப்புறேன்னு. இவர் என்ன பண்றாரு? இதை இப்பொழுது மனிதர்கள் விசுவாசிக்கும்படியாக. நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். அப்படிதான் நீங்க விசுவாசித்தீங்க. நீங்கள் இதை விசுவாசிக்க முடியாது. அது விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவர் என்னுடைய நீதி ஆனார்னு விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, இந்த சத்தியத்துக்குள்ள முழுமையாய் உங்களை நடத்தி நீங்கள் நீதிமான்கள் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீதியின் உணர்விலே வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துகிறார். ஏன்னு சொன்னா, அப்படி வாழ்ந்தீர்களானால்தான் அவர் மரித்ததின் நோக்கம் நிறைவேறும். அவர் எதுக்கு மரிச்சாரு? ஏதோ நம்மளெல்லாம் ரட்சித்து மோட்சம் கொண்டு போறதுக்காக அல்ல. ஹலோ, அதுக்காக தான் மரிச்சாருன்னா பேசாமல் அடுத்த நாளே கொண்டு போயிருக்கலாமே, அன்னைக்கே கொண்டு போயிருக்கணும். இங்கேனா நமக்கு வேலை. ஹலோ, எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னையாவது மோட்சம் போகிறதான் நம்ம வேலை நினச்சேன், கடைசியில் அதையும் கெடுத்து போட்டார். மோட்சம் போகிறது உங்கள் வேலை இல்லைங்க, அது அவர் கூட்டு போகிறது அவர் வேலை. நீங்கள் நினச்சா போயிட முடியுமாப்போ? ஹலோ, அதனால் பேசாமல் இருங்க. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க. உங்கள் வேலை என்ன? இந்த பூலோகத்தை மோட்சமாக்குவது, உங்கள் வாழ்க்கையை மோட்சமாக்குவது, உங்கள் குடும்பத்தை மோட்சத்தை போலாக்குவது, நீங்கள் இருக்கிற இடத்தை மோட்சத்தை போலாக்குவது. இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை, ஜெயத்தை, வல்லமையை, அதிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்கள் கையின் பிரயாசத்திலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதை கொண்டு வந்து நிலைநிறுத்துவது. மனிதனாக இந்த பூமியிலே தேவனுக்காக வாழ்வது. ஆதாமை உண்டு பண்ண போது தேவன் என்ன நோக்கத்தை வைத்திருந்தாரோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு வாழ்ந்து காட்டுவது. அதுதான் உங்க நோக்கம். அதை தான் நீங்க செய்யணும். நான் மோட்சம் போறேன், என்ன பண்ண போறீங்க? ஏற போறீங்களா? இல்ல, ஒன்றும் செய்ய முடியாது. நான் பேசாமல் இருக்க போறேன். ஏன்னா அவர் கூட்டு போறாரு. அது என்னைக்கு நடக்குது அது எப்போ பிரதர் வர்றாராம், அதை பற்றி நீங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரா, போய் கொஞ்சம் கேட்டு வந்துடுறேன். இதே பொழப்பாதான் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். இருக்கீங்களா? என்னுடைய வேலை என்ன? என்னுடைய வாழ்க்கையை இங்கே மோட்சமாக்குவது. மோட்சலோக வாழ்க்கையை தேவன் இங்கே கொடுக்க வந்தார். அதனால தான் மோட்சத்திலிருந்து அவர் இறங்கி இங்கே வந்தார். அதனால தான் கடவுளாக இருந்தவர் மனுஷனானார். அதனால தான் பூமியில் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். அதனால தான் நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் தேவ ஆவியானவரை மோட்சத்திலிருந்து பரலோக பிதா இங்கே அனுப்பி வைத்து நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீதியை குறித்து நம்மை உணர்த்தி நடத்தி, இந்த நீதியை குறித்த சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தி, அதன் மூலமாக நீதிமான்களாக இயேசு எப்படி பிசாசின் மத்தியிலும் இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியிலும் வெற்றி சிறக்கிறவராய் ஜெயிக்கிறவராய் வாழ்ந்தாரோ, அதிகாரம் உள்ளவராய் வாழ்ந்தாரோ, வெற்றி உள்ளவராய் வாழ்ந்தாரோ, அதற்கு மேல வாழ்ந்தாரோ, அதுபோல நீங்களும் நானும் வாழும்படியாக நம்மை உண்டாக்கும்படியாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹலோ, ரெடியா? அதுக்கு எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி ரெடிங்களா? இயேசுவை போல நீங்களும் நானும் வாழும்படியாக. அப்போ ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்துறார். என்ன கண்டித்து உணர்த்துறார்? நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன கண்டித்து உணர்த்துறார்? இப்படியே இருக்க போறீங்களா? தோல்விதான் எனக்கு, இந்த வாழ்க்கையில் இவ்வளவுதான், மோட்சம் போனால் தான் நம்மளுக்கு விடுதலை, மோட்சம் போனால் தான் நம்மளுக்கு விமோச்சனமாக்கும், என்னைக்கு நம்ம மோட்சம் போகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம பிரச்சனை. இப்படியே தான் நிறைய கிறிஸ்தவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே வாழ போகிறீங்களா? இல்லை, ஆவியானவர் சொல்கிறாரு, சத்தியத்தை கவனிக்க போகிறாயா? மனம் திறக்கப்பட போகிறதா? சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறாயா? மனம் புதிதாக போகிறதா? நீ நீதிமான்கிறதை உணர்ந்து கொள்வாயா? அறிந்து கொள்வாயா? இயேசுவை போல உன்னுடைய சூழ்நிலையில் அதிகாரத்தை எடுப்பாயா? வல்லமை உணர்ந்து கொள்வாயா? உன்னுடைய ஸ்லாக்கியம் என்ன? உன்னுடைய பாக்கியம் என்ன? உன்னுடைய உரிமை என்ன? நீ யார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் எழுந்து நின்று பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராக, இந்த எல்லா சக்திகளுக்கு எதிராக எழுந்து நின்று தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநிறுத்துவதற்கு ஒரு கருவியாய் நீ இருப்பாயா? அதுதாங்க நான் சொல்லுகிறேன். ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தை இன்றைக்கு திறந்து கொடுப்போம். ஆவியானவர் நம்ம உணர்த்தட்டும், நடத்தட்டும். நீதிமான்களாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை போலவே நம்ம தேவன் காண்கிறார்.
அவர் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி காண்கிறார். ஏன்னா அவருடைய நீதி தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் கேட்டால் அவரே நம்முடைய நீதியாய் இருக்கிறார் வேதம் சொல்லுது. அப்போ அவருக்கு குறைவாக என்ன பார்க்கறது இல்லை. இயேசுவை எப்படி பார்க்குறாரோ அப்படியே தான் என்ன பார்க்கிறார். அப்போ நான் வாழுகிற அந்த உலகத்தில் நான் ஒரு இயேசு. ஹலோ, எத்தனை இயேசுக்கள் இங்கே இருக்கீங்க பாருங்க. இன்னும் அப்படி இந்த இயேசுக்கள் நீங்கள் எழும்பல, அலருவான் பிசாசு. எல்லாருக்கும் அறிவு வந்துருச்சுன்னா, எல்லாரும் தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டால், ஆவியானவர் மூலமாக மனக்கண்கள் திறக்கப்பட்டு இவர்கள் அந்த அறிவை உடையவர்களாகி தாங்கள் நீதிமான்கள் என்பதை உணர்ந்து, இந்த பாவி நான் அருகதையற்றவன் நான் ஒன்றும் இல்லைன்றதெல்லாம் நிறுத்தி தாங்கள் யார் என்பதை அறிந்து தங்களுடைய உரிமைகளையும் ஸ்லாக்கியத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றால் பிசாசுக்கு அங்கே இடமே இருக்காது. இருக்கீங்களா? அதனால தான் சொல்லியிருக்குது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது. அப்போ விசுவாசி யாரு? யாருங்க? கிறிஸ்துவனே சொல்லிடுச்சு உங்களை. ஏன்னா நீங்களும் அவரும் ஒன்றாயிட்டீங்க. தேவனுடைய பார்வையில் அவர் கிறிஸ்துவை பார்ப்பதை போல உங்களை பார்க்கிறார். வித்தியாசமாக பார்க்கல. கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை செய்யுங்கன்றார். இங்கே கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழுங்கிறாரு. கிறிஸ்து எப்படி சமாதானத்தை கொண்டு வந்தாரோ அப்படி கொண்டு வாங்கினார். கிறிஸ்து எப்படி பிசாசை விரட்டினாரோ அப்படி விரட்டுங்க. உங்கள் குடும்பங்கள்லையும் உங்கள் சூழ்நிலையிலையும் பிசாசின் வல்லமையை அனுமதித்து விட்டு அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காதீங்க. அது இதுன்னு கிறிஸ்துவை போல இருங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்து நிறைய பேருக்கு பயம், நம்மளை கிறிஸ்துன்ட்டா ஐயோ. ஆனால் பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது, என்னைக்கு விசுவாசிகள் தங்களை கிறிஸ்து என்று விசுவாசிப்பார்கள் என்று. கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே நீதி எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே ஸ்தானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அதே இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன். அதே அதிகாரம் வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த பூமியில் ஒரு கிறிஸ்துவாய் இருக்கிறேன் என்பதை என்றைக்கு விசுவாசிகள் உணர்ந்து கொள்வார் என்று பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தான் அந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெற்றி உண்டாக முடியும்.